எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்து கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இந்த இடத்துக்கு பேர் மருந்து கோட்டை. இது ஒரு அற்புதமான இடம். ஆனால் என்ன, இப்போ முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் உள்ள வர என்ட்ரன்ஸு. கல்லால் செஞ்சுருக்காங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 6 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். பார்த்து வரணும். இதில் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புதராக தான் இருக்குது. புதரு, செடி, மண்டி இருக்குது. ஏன்னா முற்றிலும் கைவிடப்பட்டது, எதுவுமே இல்லை. ஸோ பார்த்து வாங்க. இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் மார்த்தாண்டவர்மன் அவர்களால் கட்டப்பட்டது. இது எதுக்காண்டி மெயினாக வச்சுருந்தாங்க அப்படின்னா போரில் போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வீரர்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கோட்டை கடல் மட்டத்தில் இருந்து 895 அடி உயரத்தில் இருக்குது. நல்ல ஒரு பெரிய இதுன்னே சொல்லலாம். பாதைகள் இல்லை. பாதைகள் நம்ம வரக்கூடாது அப்படின்னு இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேலே ஏறி வர முடியாது, ஈஸியாக அசஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் எப்படி வரணும்னா ஒரு பாறை மேலே ஏறி பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மையக்கோட்டை தெரியும், பத்மநாபபுரம் பேலஸும் தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மையக்கோட்டை உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது அற்புதமான ஒரு இடம். ஆனால் இப்போ சுத்தமாக இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக புதர் தான். இந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜந்துக்கள், ஏதாவது விச ஜந்து ஏதாவது இருக்கலாம். கண்டிப்பாக பாம்பு கிப்பு எதெல்லாம் இருக்கலாம். ஸோ காலைல சவுண்டு கொடுத்துட்டே வாங்க. இந்த இடம் ஆழமாக இருக்குது. ஏதாவது தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி இதுக்காண்டி இருக்கலாம். இது இந்த இதுக்கு மருந்து கோட்டைக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன், அழகா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் இருக்கு. நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் ரைட் சைடு வளைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், ஒரு பாறைக்குள்ளே ஏறி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் புதரை அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்து தெரியாது. பட் லைட்டாக ஒரு சின்ன ஒரு வடிமா இருக்கும், அதை நீங்கள் அப்படியே கெஸ் பண்ணி வந்துடணும். இதுவே மோசமாக தான் இருக்குது. வாங்க போகலாம். எப்படி இருக்கு பாப்போம். பார்த்து வாங்க.
இருக்கு பத்தியா? இந்த மண்டபத்தில் வச்சு தான் வந்துட்டு இந்த மருந்து கோட்டையில் இங்கே வச்சு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. கல்லுனால செஞ்சுருக்காங்க. ஒரு சின்ன இடம் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன இடம் தான். வேர் அப்படியே வருது பாரு. இங்கேருந்து பேர போச்சுட்டானு. நீங்கள் வரீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். ஏன்னா எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப புதராக இருக்குது. நான் இப்போ காட்டுறப்ப நீங்கள் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். வரீங்கன்னா ஜாக்கிரதையாக வாங்க. நல்லா ஃபுல் ஹேண்டு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல் ஹேண்டு போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தான் இருக்குது. பேண்ட்டு எல்லாமே பாருங்கள். டிஷர்ட்டு ஒரே அழுக்காயிருச்சு ஃபுல்லாக. கை கால் எனக்கு அது பரவாயில்ல. கேமராமேனுக்குலாம் ஃபேண்ட்டே போச்சு. இதான் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ். இடது பக்கம் போனீங்கன்னா இன்னொரு வாசல் பார்க்கலாம். அப்புறம் அங்கே ஒரு குளம் இருந்திருக்கு, அதை எல்லாமே பார்க்கலாம். இந்த கோட்டையை சுற்றியுமே வந்துட்டு அப்படி நல்லா ஒரு மதில் இது மாதிரி நல்லா கட்டியிருக்காங்க பாதுகாப்புக்காண்டி. பார்த்துங்கள நீங்கள் உள்ளே வந்த உடனே ரைட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு பாறை இருக்கும், பெரிய பாறை. உள்ளுக்குள்ளே மேலே ஏறி இறங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கல் மண்டபம் சொன்னல, நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். பார்த்தாச்சு, கிளம்புவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து ஒரு அற்புதமான இடம். உங்களுக்கு ஒரு வரலாற்று மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு வரலாற்றில் கைவிடப்பட்ட ஒரு இடங்கள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். நல்ல இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னியாகுமரியில் நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு பாதை இருக்காது, பட் நீங்கள் மேலே ஏறி வந்தோன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கும். நீங்கள் அப்படியே ரைட் சைடு மேலே அந்த ஏறி வந்தீங்கன்னா ஒரு பனைமரம் மாதிரி இருக்கும். அந்த பனைமரத்துலேருந்து அப்படியே நீங்கள் பாறையை பிடிச்சி மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான இடம். கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஹைட்டு பயம் இல்லை, இந்த மாதிரி இடம் இந்த காடு இது மாதிரிலாம் போக மாட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அவ்வளோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த இடத்துக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே போய் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 மணிக்கு டெய்லி புது வீடியோ. அப்புறம் அஜித் இன்றைக்கி நம்ம கூட வந்தார், ரொம்ப தேங்க்ஸ். கேமராமேன் அஸ் யூஷுவல் அவர் தான். நாளைக்கு 5 மணி.